அனைவருக்கும் வணக்கம். 2025 நடந்த ட்ரஸ்ட் எக்ஸாமோட மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய 25 வினாக்களில் சில வினாக்களுக்கு இன்றைக்கி விளக்கமான விடையை அறியப் போகிறோம். 76லிருந்து 100 வரை இருக்கக்கூடியவை மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மனத்திறன் தேர்வுக்கான வினாக்கள். அதில் பார்த்திங்கன்னா 76வது வினாவும் 77வது வினாவும் பார்த்திங்கன்னா அடுத்து வரும் எண்ணை கண்டுபிடி, தொடர்ச்சியாக என்ன எண் வரும்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு இடையில் என்ன தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு பேட்டர்னில் அந்த நம்பர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டா அடுத்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 76வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா 5, 9, 16, 31, 60ன்னு கொடுத்துருக்காங்க. 5க்கும் 9க்கும் என்ன இடையில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. 9க்கும் 16க்கும் இடையில் வித்தியாசம் 7. 16க்கும் 31க்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் 15. 31க்கும் 60க்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் 29. இப்போ இதில் ஏதோ ஒரு வகையில் இந்த எண்கள் தொடர்புடையதாக இருக்குது. என்ன வகையில் தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த வெறும் வித்தியாசத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஐடியா கிளிக் பண்ணலாம். நம்ம இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வரைக்கும் ஒன்று யோசிச்சுக்கணும். என்ன பண்ணியாவது ஆன்சர் கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதுதான், அவ்வளோதான். இப்போ 5 சேர்த்தா 10, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. அடுத்தது அந்த 9 சேர்த்தா 18, அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணால் 16. 16 சேர்த்தா 32, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 31. 31 சேர்த்தா 62, அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணால் 60. ஸோ என்ன பண்ணுறாங்க, முதல்ல கொடுத்துருக்குற நம்பரை டபுள் ஆக்கி ஃபஸ்ட்டு 1 மைனஸ் பண்ணுறாங்க, அடுத்த நம்பருக்கு 2 மைனஸ் பண்ணுறாங்க, அப்புறம் 1 மைனஸ் பண்ணுறாங்க, அப்புறம் 2 மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா 31, 62, 2 மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 60 டபுள் ஆக்கி 1 மைனஸ் பண்ணணும். 60 சேர்த்தா 120, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணனா 119. ஸோ 119ங்கிறது தான் சரியான விடை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வினாவுக்கு விடை சொல்கிறதுக்கே, விளக்கம் சொல்கிறதுக்கே இந்த ஷார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் வீடியோவை போட முடியும். போட்டால் அதை பார்ப்பீங்க, பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. அப்படின்னா நான் ஃபுல் வீடியோவை போடுறேன், இதுக்கான விளக்கம்லாம் சொல்கிறேன். நன்றி.